it's a continuous process. God is doing it every day. ஆண்டவர் உன்னை படைச்சிட்டு அப்படியே விட்டுல. மாற்றத்துக்கு இடம் கொடுங்க. அன்றைக்கி கொனைத்தோட பிரதர் டேவிட் பேசினார். மாற்றத்துக்கு நம்ம இடம் கொடுக்கணும். மாற்றத்துக்கு நம்ம இடம் கொடுக்காவிட்டால் நம்ம புது புது காரியங்களை ஆராய்ச்சி செய்ய முடியாது. புது புது காரியங்களை நம்ம அனுபவிக்க முடியாது. ஆமென். தேவன் ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களை செய்கிறார். ஆமென். ஹலோ, நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். ஆமா இல்லையா? அப்புறம் 2 வெளிச்சத்தை ஏற்படுத்தினார். ஒன்று வந்து குறைவான வெளிச்சம், இன்னொன்று அதிகமான வெளிச்சம். அப்போ அதிகமான வெளிச்சத்துக்கு சூரியன் சொல்லி பேர் வச்சார். நம்ம தமிழுக்கு நம்ம விளங்கு கொள்வது நமக்கு சூரியன் தான் வெளிச்சம், பெரிய வெளிச்சம். எபிரேயர் பாஷையில் தெரியல. எபிரேயர் பாஷையில் சூரியனை எப்படி அவங்க உச்சரித்தாங்கன்னு தெரியல. ஆனால் நம்ம தமிழில் இப்போ காரியங்களை கற்றுக்கொள்கிறதுனால பேசுகிறதுனால நம்ம சூரியன்னா பெரிய வெளிச்சம், சந்திரன் சின்ன வெளிச்சம். சரியா? அப்போ இந்த 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 ப்ராசஸ் அந்த 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 என்ன சொல்கிறது, க்ரியேஷன், படைப்போட அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அதில் நான் அந்த ஆர்டிக்கலை படிக்கும்போது தினசரி ஆண்டவர் சூரியனை அழைப்பாராம். லெட் தை பி லைட் அப்படின்னு. இதை கேளுங்க, நல்லா கேளுங்க. ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கும்பொழுது அது ஆண்டவர் சொன்ன பிறகு தான் உதிக்குமா. That means God is doing His work every day. சந்திரனை வர சொல்லும், இரவாச்சுன்னா ஆண்டவர் அழைப்பாராம். இரவாக போது சந்திரனே வெளியே வா அப்படின்னா சந்திரன் வந்துடும். இந்த ப்ராசஸ் தெய்வீக குடும்பத்துக்குள்ளே நடக்குது. ஆனால் நமக்கு இது இயற்கை, இது இது இந்த நேரத்தில் வந்துடும், இது ராத்திரி ஆச்சுன்னா அது வந்துடும் அப்படின்னு. No, God speaks to everything. எல்லாத்துக்கிட்டையும் தேவன் பேசுகிறாரு. புல்லு கூட பேசுவார். புல் அந்த இடத்துல புல் இல்லையா, அந்த இடத்துல புல் வரணும்னு சொல்லி ஆண்டவர் பேசுவாராம். அன்றைக்கி அந்த இடத்துல புல் வரும். உங்களுடைய மரத்தில் பூ செடியில் பூ வரத்துக்கு இருந்தால் கூட ஆண்டவர் பேசுவாராம். உங்கள் செடியில் இன்றைக்கி அவங்க வீட்டில் செடியில் பூ வரணும் அப்படின்னு. That there be flowers in this in the garden of who? யார் கார்டன் வச்சுருக்கா? யார் வீட்டில் பூ செடிலாம் வச்சுருக்கீங்க? வீட்டு முன்னுக்கு வச்சுருக்கீங்களா? ஓகே ஓகே. சுந்தரி அவங்களுடைய வீட்டில் உள்ள பூசெடிகளில் இன்னைக்கு நிறையா பூ வரட்டும். இன்னைக்கு காலையில் அவங்க வெளியே போவாங்க, ஐயோ நிறையா பூ. இட்ஸ் அ கண்டினியூவஸ் ப்ராசஸ். காட் இஸ் டூயிங் இட் எவ்ரி டே. ஆண்டவர் உன்னை படைச்சிட்டு அப்படியே விட்டுல. ஆனால் தான் போன வந்து இயேசு கிறிஸ்து சகலத்தையும் என்னது படைத்தவர், சகலத்தையும் தாங்குகிறவர். ஓகே. ஸோ அந்த க்ரியேஷன் பற்றி சொல்கிறேன். ஓகே. அந்த ஃப்ளவர்ஸ், அந்த ட்ரீ, அதெல்லாம் ஏங்க அது அந்த அந்த ரீசைக்கிள் ப்ராசஸ் மாதிரி நம்ம பார்க்குறோம். அது மறுபடியும் அந்த சைக்கிள் வந்துக்கிட்டே இருக்குது தானே. இட்ஸ் வேர் காட் ஸ்பீக்ஸ் லைஃப். ஆண்டவர் ஜீவனை பேசுகிறார். மரத்தை பார்த்து பேசுகிறார், செடிகளை பார்த்து பேசுகிறார், புல்லை பார்த்து பேசுகிறார், மண்ணை பார்த்து பேசுகிறார். இதெல்லாம் வரட்டும். அன்னைக்கு பேசினதை தேவன் இன்றைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாராம்.